கடற்கரை முத்துநகர் பூங்கா எதிர்புறமுள்ள மதுரா கோட்ஸ் பிரைவேட் லிமிடெடுக்கு சொந்தமான இடத்தை தூத்துக்குடியில் பிரபலமாக தொழில் நடத்தக்கூடிய வேலவன் ஹைபர் மார்க்கெட் அதனுடைய உரிமையாளரும் சிலரும் சேர்ந்து வேலவன் ப்ராப்பர்ட்டிஸ் என்ற பெயரில் விளம்பரப்படுத்தி உள்ளனர். அந்த மதுரா கோட்ஸ் கட்டடத்தை விற்பனைக்கு விளம்பரப்படுத்தி உள்ளனர். இந்த மதுரா கோட்ஸினுடைய ஆரம்பம் என்னவென்றால், கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளுக்கு முன்னாக அன்றைய அரசிடம் இங்குள்ள மக்களுக்கு நூற்பாலை வைத்து நாங்கள் வேலை கொடுக்கிறோம் என்று ஒரு புறம்போக்கு நிலத்தை வாங்கியிருக்கிறார்கள். அந்த நிலம் இன்றும் தமிழகத்தினுடைய ஆவணத்தில் இப்பொழுதும் இந்த நேரத்தில் தூத்துக்குடி பகுதி 2 கிராம கணக்கில் அது வெறும் புறம்போக்கு நிலமாக இப்பொழுதும் காட்டுகிறது. ஒரு புறம்போக்கு நிலத்தை வைத்துக்கொண்டு மதுரா கோட்ஸ் எப்படி வேலவன் ப்ராப்பர்ட்டிஸுக்கு கிரயம் செய்ததா, அந்த அப்படி இருக்கக்கூடிய அந்த புறம்போக்கு நிலத்தை எப்படி விற்பனைக்கு கொண்டு வர முடியும்? ஒன்று, மதுரா கோட்ஸ் வேலவன் ப்ராப்பர்ட்டிஸுக்கு முன்பண கிரைய பத்திரம் செய்திருந்தால் அந்த பத்திரத்தை பத்திர அலுவலகத்தில் பதிவு செய்தார்களா? பதிவு செய்யாமல் ஒரு பொது தளத்தில் வந்து பொதுமக்கள் மத்தியில் ஒரு பிளாட்டை விற்பனைக்கு கொண்டு வருவது சட்டப்படி குற்றமாகும். மூன்றாவதாக, இங்கு டிடிசிபி அப்ரூவ்ட் என்று ஒன்று இருக்கிறது, நகர ஊரமைப்பு இயக்கம். அந்த இயக்கம் சொல்லுகிறது, ஒரு நிலத்தை பற்றி சொல்லுகிறது, செல்லிங் த ப்ராப்பர்ட்டி வித்தவுட் த டிடிசி அப்ரூவல் இஸ் லீகலி காம்ப்ளிகேட்டட் என்று சொல்லுகிறது. நீங்கள் ஒரு பிளாட்டை டிடிசிபியுடைய அப்ரூவல் இல்லாமல் விற்கவோ வாங்கவோ முடியாது என்று சொல்கிறது. அப்படி டிடிசியுடைய அப்ரூவலே வாங்காமல் ஒரு இடத்தை பொது தளத்தில் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கக்கூடிய அந்த வீட்டினுடைய பக்கத்தில், ஒரு காவல் நிலையம் இருக்கக்கூடிய அந்த பக்கத்தில் எந்த விதமான பயமும் இன்றி இந்த ஊரினுடைய மிகப்பெரிய ஒரு பிரபல நிறுவனம் பொது விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கிறது. நான்காவதாக, சிஆர்செட் கடலோர ஒழுங்கு மேலாண்மை. இந்த இடத்தில் 500 மீட்டருக்கு அப்பால் இருந்தால்தான் நகரத்தில் இருந்த அனுமதி வாங்கி கட்டிக்கொள்ளலாம் என்று இருக்கிறது. ஆனால் நான் சொல்லக்கூடிய மேற்படி கட்டிடம் 200 மீட்டருக்குள் இருக்கிறது. அப்படி என்றால் 200 மீட்டருக்குள் இருக்கக்கூடிய கட்டிடத்தை எப்படி சிஆர்செட்டுடைய அனுமதி இல்லாமல், அந்த கட்டிடத்தையே இடிக்காமல், ஒன்றுமே செய்யாமல் வைத்துக்கொண்டு எப்படி விற்பனைக்கு வர முடியும்? ஐந்தாவதாக, அந்த கட்டிடத்திற்குள் ஒரு சுரங்கம் இருக்கிறது. அந்த சுரங்கம் 50 சென்டும் 25 அடி ஆழமும் உள்ள சுரங்கமாக இருக்கிறது. அந்த சுரங்க